புதுவையில் பள்ளி வளாகத்திற்குள் அரசு பள்ளி மாணவிகள் மோதிக்கொண்ட காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மோதிக்கொண்டதன் பின்னணி என்ன? இரு பள்ளி மாணவிகளை சரியான திட்டமிடுதல் இன்றி ஒரே பள்ளிக்குள் அனுமதித்ததால் மாணவிகளிடையே திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. மாணவிகளிடையே பிரச்சனை ஏற்பட்டதற்கான முழுமையான பின்னணி என்ன? புதுச்சேரியில் உள்ள சுப்பிரமணிய பாரதியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் கட்டடம் பழமையானது என்பதால் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடிவெடுத்தனர். அதற்காக மாணவிகள் அனைவரும் குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள என்கேசி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்கேசி பள்ளி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி உள்ளனர். இதனையடுத்து மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை வழக்கம் போல மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர். அப்போது பள்ளி வளாகத்திற்குள்ளேயே இரு அரசு பள்ளி மாணவிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கு மாணவிகளை விட வந்த பெற்றோர்களும் உள்ளே வந்து தகராறில் ஈடுபட்டதாகவும் மாணவிகளை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து என்கேசி பள்ளி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பிரச்சனை வெடித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முத்தியால்பேட்டை போலீசார் மற்றும் கல்வித்துறை இணை இயக்குனர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றோர்களை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பினர். மேலும் மாணவிகளுக்கும் அறிவுரை வழங்கி வகுப்புக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேரில் வந்து விசாரணை நடத்தினார். பள்ளி கட்டடம் இல்லாததால் தற்காலிகமாக இங்கு மாற்றப்பட்டுள்ள வேறு அரசு பள்ளி மாணவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவையின்றி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பிரச்சனை செய்யக்கூடாது என்றும் அமைச்சர் எச்சரித்தார். தொடர்ந்து மோதல் ஏற்படும் சூழல் இருந்ததால் 2 பள்ளிகளுக்கும் 4 நாட்கள் விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டது. சுப்பிரமணிய பாரதியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்று இடம் தேர்வு செய்து அவர்களை கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஆலோசனை நடத்தப்பட்டது. இரு பள்ளி மாணவிகளிடையே திடீரென மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றத்தை ஏற்படுத்தியது.